ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை தோட்டம். லாஸ்ட்டாக போட்ட சொரக்காய் வீடியோக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுதான் லாஸ்ட்டாக அறுவடை பண்ண சொரக்காங்க. இந்த வீடியோவில் இந்த வாரத்தை அறுவடையை பார்க்கலாங்க. இந்த தடவை நாங்கள் நிறைய கொடி காய்கறிகளை ட்ரை பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பீர்க்கங்காய் புடலங்காலாம் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த விதை எல்லாத்தையுமே வந்தவாசிலேருந்து தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தானாக வந்த பரங்கிக்காய் கொடிங்க. இதுதான் முதல் தடவை மாடி தோட்டத்தில் பரங்கிக்காய் காய்ச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் அணில்கிட்டேருந்து காப்பாற்றவே முடியலைங்க. இந்த டைம் தான் கவர் போட்டு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற கத்திரிக்காய் ரகத்துக்கு பேர் வேங்கேரி பாம்பு கத்திரிங்க. சஹாஜா சீட்ஸ்லேருந்து விதை வாங்கினது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். கத்திரிக்காய் நல்லா ஒரு அடிக்கு பாம்பு மாதிரி நீளமாக வளருதுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரி வாங்க, இப்போ எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். எப்போதுமே அறுவடை அப்போ குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவோங்க. அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதாங்க நான் சொன்னேன் வேங்கேரி பாம்பு கத்திரி. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு நீளமா வளருதுன்னு. இப்போ நம்ம புடலங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. 2 ரகம் வருதுங்க. இது கொஞ்சம் வரி வரியா இருக்கு, பிளஸ் நீளமாவும் இருக்கு. கொஞ்சம் சாத்துக்குடியும் காய்ச்சிருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். ஏற்கனவே 2 பேட்ச் சாத்துக்குடி எடுத்துட்டோங்க. இந்த மரம் 3 வருஷத்து மரங்க. 3 வருஷம் கழிச்சு இப்போதான் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப முருங்கை மரமும் நிறைய காய் வச்சிட்டு இருக்குங்க. ஆரஞ்சு பழமா சாத்துக்குடியா? என்ன பண்ணுவ சாத்துக்குடியா? பிடிக்குமா? சரி, பாய் சொல்லிடு. இதுதாங்க இந்த வாரத்து அறுவடை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம சென்னை தோட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.